நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரூபி 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 கதவை தர. ரூபி சொல்றேன்ல, கதவை தர. ரூபி கதவை தரமா. ரூபி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாக போறேன். ரூபி என்னமா சொல்ற? I don't want to live anymore. நான் வெளியில வர போறதில்ல. ரூபி என்னம்மா? என்ன தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. நான் இங்கேயே செத்து போறேன். அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருங்க. ரூபி ஆம்புலன்ஸையும் போலீஸையும் கூப்பிட வேண்டாம். என் பொண்ணும் தான் இங்க இருந்து வெளியில வரும். எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க 12 பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த 12 பிரான்ச்சுக்கும் சேர்ந்து நீங்க ஆட் கொடுக்கறதா இருந்தா மட்டும் உங்களுக்கு நான் ஆர்டர் தரேன். அப்புறம் ஆட பப்ளிஷ் பண்ணணும், டிவிசில கொடுக்கணும். ஒரு நிமிஷம் வாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? என்ன விஷயம்? ரூபி வந்திருக்கா. ஆஹா, அவ எங்க? நான் பார்க்கலையே. அவ வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. என் கேபினுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டா. எதுக்கு? சூசைட் பண்ண போறேன்னு சொல்றா. நீ என்ன இப்படி உளற? நான் ஒண்ணு உளறல, நீங்க வாங்க. அவ எங்க? அதோ அங்க இருக்கா. ரூபி ரூபி கதவு திற. அப்ப வந்திருக்கேன். அவ ஏதோ ஒரு முடிவுல இருக்கா. ரூபி ரூபி இந்த பாருமா, நீ கதவு திறக்கலன்னா டாடி என்ன பண்ணுவேனே தெரியாது. கதவு திறமா. என்னமா இது? நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்னமா, என்னதான் உன் பிரச்சனை? என்னோட வார்த்தைக்கு இங்க மரியாதையே இல்ல. உன் பேச்சுக்கு மதிப்பு இல்லாம வேற யார் பேச்சுக்கு தான் மதிப்பு இருக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லுமா. நீ என்ன கேட்டாலும் டாடி அதை நிறைவேற்றி வைப்பேன். கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். நிச்சயமா. இது வரைக்கும் நான் சொன்னதுல இருந்து ஏதாவது பின்வாங்கி இருக்கனா? கண்டிப்பா பண்றேன். அப்போ என் ஆசையை நிறைவேத்துங்க. என்ன உன் விருப்பம்? வாங்க, என் கூட வாங்க. ரூபி வாங்க. ஏய், இவ உங்க கடையோட சேல்ஸ் பர்சனா வேலை செய்யறது முக்கியமா இல்ல உங்களோட பொண்ணு முக்கியமா? நீ என்ன சொல்ற? சொல்லுங்கப்பா. நானா இவளா? நம்ம கடையில வேலை பார்க்கறவங்க நமக்கு எப்பவுமே வசந்தவங்க தான். ஆனா எங்க வாழ்க்கையில உன்னை விட்ட வேற யாருமா இருக்கா? அப்படியாப்பா? இதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா இப்பவே இவளை இங்க இருந்து அனுப்புங்க. என்னம்மா இது? எப்படி திடீர்னு வேலையை விட்டு நிறுத்துறது? அததாங்க நானும் சொன்னேன். இங்க என்ன பண்ணணுங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அப்படியாப்பா? அப்ப சரி. உன் முன்னாடி நான் தோத்துட்டேன்ல, நீ ஜெயிச்சுக்கோ.
ரூபி, என்னம்மா இது? என்னோட செல்ல பொண்ணு நீ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. நான் செத்துட்டா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்கல்ல? ஸ்டாப் இட். மேனகா, இவ டியூட்டி பார்த்ததுக்கான சம்பளத்தை கொடுத்து இவளை வெளியே அனுப்பிடு. எனக்கு என் பொண்ணு தான் பெருசு. அவளுக்கு மேல வேற யாருமே இல்லை. ஐ எம் சாரி. என்னங்க? அப்பா, யூ ஆர் கிரேட். என்னோட ஸ்வீட் அப்பா. நீ வாமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க நினைக்கிறேன். வா, உங்ககிட்ட நிறைய பேசணும். மேடம், அக்கவுண்ட் செக்ஷன்ல நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். மேடம், இப்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னையோட உனக்கு இங்க வேலை இல்லாம போயிடுச்சு. போ. அச்சுதா, ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அபிராமின்னு நினைக்கிறேன். அவளேதான். சொல்லுமா, மெடிக்கல் காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்பா, நான் நல்லா தான் படிக்கிறேன். அது எனக்கு தெரியாதம்மா. மைனாக்கா டெக்ஸ்டைல்ஸ்ல வேலைக்கு போறேன்னு சொன்னாங்க. நேத்தில இருந்துதான். சாயங்காலம் வந்துருவா. சரிப்பா. பாட்டியும் கண்ணனும்? பாட்டி பக்கத்துல தான் இருக்காங்க. கண்ணன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அப்பா, காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் 15. கவலைப்படாத, அதுக்கான வழிய கடவுள் காட்டியிருக்காரு. எங்க எல்லாரோட கனவே நீதானம்மா. அப்புறம் வேற எதை பத்தி இனி கவலைப்படாத. படிப்பு மட்டும்தான் முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சரிப்பா. சரி, அப்புறம் பேசுறேன். என்ன? கண்ணன், பாட்டி, மைனாக்கா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன். சரிப்பா. சரிம்மா. அச்சுதா, அவ சொல்றது பீஸ் கட்டுற விஷயமா? ஆமாம்மா. அச்சுதா, நீ செய்யற இந்த முகூர்த்த பட்டுல தான்ப்பா எல்லாரோட நம்பிக்கையும் இருக்கு. ஆமாம்மா, இந்த மாங்கல்ய பட்டு செஞ்சுதான் அவளோட ஃபீஸ நாம கட்டி ஆகணும். அது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கே தெரியலம்மா, இத்தனை வருஷத்துல நான் எத்தனை மாங்கல்ய பட்டு செஞ்சிருக்கேன். இவ்வளவு நாள்ல ஏதாவது லாப நஷ்ட கணக்கு பார்த்திருக்கேனா? இல்ல. மாங்கல்ய பட்டு செய்யும் போது அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. அதத்தான் தலைமுறைகளா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு வராங்க. அது மாங்கல்யப்பட்டோட புனிதத்தை பாதிக்குங்கிறதான நம்பிக்கை. எதுக்குடா இத போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? முதல் தடவையா நான் மாங்கல்யப்பட்டோட லாப நஷ்ட கணக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். இதை விட்டா அபிராமிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வேற வழியே இல்லம்மா. கவலைப்படாதடா, வேற எதுக்காகவும் இல்லல்ல. நம்ம அபிராமியோட படிப்பு விஷயத்துக்காகத்தானே. அந்த ஒரு தைரியத்துல தான் நான் இப்பவும் இருக்கேன். மைனா, என்ன மைனா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸ் போலையா என்ன? என்ன மைனா பேசாம இருக்க? ஏய்,
ஒன்றும் இல்லை, நான் டெக்ஸ்டைலுக்கு தான் போனேன். ஆனால் சீக்கிரம் கிளம்பிட்டேன். உன்னை நான் இப்படி பார்த்தது இல்லையே. உனக்கு என்னாச்சு மைனா? எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். மைனா, நீ கவலைப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு ஒன்று தெரியாதா? எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, அதான். தலைவலியா? அதனால தான் சீக்கிரம் வந்துட்டியா? ம், அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ல? அவ்வளோ பெரிய வலியெல்லாம் எதுவும் இல்லை. சரி, நான் வீட்டுக்கு போட்டுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா சொல்லு. இல்லை, பரவாயில்ல. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படுத்தா போதும். தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். அப்போ சரி, ஜீப் இங்கே தான் இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் ஜீப் எடுத்துட்டு வரேன். இல்லை, அதெல்லாம் வேண்டாம். வண்டியெல்லாம் வேண்டாம். நானே போய்க்கிறேன். நீங்க உங்களோட வேலையை பாருங்க. ஏய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, வேண்டாங்கிறேன்ல. நானே போய்க்கிறேன். ஹாய் சித்தி. அட, நீ எப்படி தங்க வந்த? என்ன சித்தி, எப்படி போயிட்டு இருக்கு? இங்க என்ன நடக்குதுன்னு நான் தான் உனக்கு அப்பப்ப கால் பண்ணி சொல்றேன்ல. நீங்க இங்க இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியா இருக்கேன். சரி, இப்பதான் பெங்களூர்ல இருந்து வரியா? இப்பதான் வந்தேன். ஆனா வர வழியிலே கடைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அது எதுக்கு? மேனகா அக்காவை பார்க்கவா? நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? இல்ல, அவங்க உன்னோட அம்மா தானேமா. அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லையே. அது உன்னோட விதி. வேற என்ன சொல்றது? இந்த மேனகா அண்ணி ஏன் இப்படி இருக்காங்கன்னு நான் பல முறை யோசிச்சிருக்கேன். எப்பவுமே பிசினஸ் பிசினஸ் மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. இவ்ளோ பணத்தையும் யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? உனக்காகவும் ரஞ்சித்காகவும். அப்படி இருந்தும் 2 பேர்கிட்டயும் கொஞ்சமாவது பாசம் எங்க? கஷ்டம்தான். நீங்களாவது அதை புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதுவே பெரிய பாக்கியம் தான். உங்களை பத்தி நான் யோசிக்காத நாளே என்ன தெரியுமா? முக்கியமா உன்னை பத்தி. எனக்கு 3 குழந்தைங்கன்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற என்னோட குழந்தைங்க நீங்க தானே. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துல 1% கூட அம்மாவுக்கு இல்ல. கவலைப்படாதடா. எப்பவும் எல்லா விஷயத்திலையும் சொந்த அம்மா மாதிரி நான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ. ஆமா, நீ எதுவுமே சாப்பிடலல்ல? வா, முதல்ல ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். முதல்ல நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வரணும் என்ன? நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. மைனா, என்ன ஆச்சு? வந்ததுல இருந்து இங்கேயே உக்காந்துருக்க. என்ன ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஒன்றும் இல்லை பாட்டி. ஒண்ணு இல்லாமையா? வந்ததுல இருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்க? மைனா, என்ன ஆச்சு? சொல்லுமா. ஒன்றும் இல்லை பாட்டி. மைனாக்கா, அச்சுதா, ஆ, இங்க வந்து இவள பாருடா. ஆ, மைனாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னாச்சு? முகம் ஏன் வாடி இருக்கு? ஒன்றும் இல்லை. இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒன்றும் இல்லை. ஏம்மா,
உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சொல்லு. என்னாச்சுக்கா? ஏய் என்ன ஆச்சுன்னு வாயை திறந்து சொல்லுமா. அப்பா, நான் அந்த டெக்ஸ்டைல்ஸ் வேலைய வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டியா? ஏன்? அது என்னால அங்க வேலை செய்ய முடியல. உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்லப்பா. அந்த மாங்கல்யப்பட்டு நெய்யறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அது போதும். மைனா, நீ ஆ, எனக்கு தலைவலிக்குது, நான் போறேன். அச்சோ, ஒண்ணும் இல்லம்மா. அவளுக்கு பிடிக்காத விஷயம் ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு. அதான் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. ம், இனி இத பத்தி அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவ இஷ்டப்படியே அவ பண்ணட்டும். ம். அம்மா. ஆ? ரூபி வந்து இங்க பிரச்சனை பண்ணாளா? ஆமா, அத சால்வ் பண்ணியாச்சு. எப்படி சால்வ் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். ரூபி வீட்டுக்கு போயிட்டா. அதெல்லாம் ஓகே. ஆனா அவ வந்து இங்க பிரச்சனை பண்ணதால ஒரு ஸ்டாஃப வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களா? ஆமா, அனுப்பிட்டோம். என்னம்மா இவ்ளோ கேஷுவலா சொல்றீங்க? இங்க எவ்வளவோ ஸ்டாஃப் வந்திருக்காங்க, எவ்வளவோ ஸ்டாஃப் போயிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் நீ இப்படி வந்து கேக்குற? எந்த காரணமும் இல்லாம ஒரு ஸ்டாஃப் அடிச்சிருக்கா. அப்புறம் இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம ஸ்டாஃபையும் வேலை எடுத்து தூக்கிருக்கா. இங்க பாருங்க, அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அம்மா, அம்மா, அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. நாம இப்படிலாம் பண்ண மாட்டோம்ல. பண்ண மாட்டோம் தான். ஆனா அவ இப்படி பண்ண வச்சுட்டாலே. நீங்க பண்ணது சரியில்லைன்னு தான் சொல்ல வரேன். இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் நம்மளோட அசெட். யாரும் அவங்கள இன்சல்ட் பண்ணவே கூடாது. நான் எப்பவும் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படியா? அப்ப நீ ஒத்துக்காத, அவ்வளவுதான். இவ்ளோ சொல்லியும் நீங்க உங்க தப்பா புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. அது ஒரு பெரிய தப்பா எனக்கு தோணல. அந்த மைனா இங்க வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தான் ஆச்சு. ஆனா ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு, ரொம்ப எஃபிஷியன்டான ஸ்டாஃப். இங்க பல வருஷமா வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டாஃபை விட அந்த பொண்ணு ஒரு படி மேலேயே தான் இருக்கா. ஒத்துக்கிறேன். அப்படின்னா நீங்க பண்ணதை சரி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? மைனாங்கிற ஸ்டாஃபை நீங்க திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கணும். என்னம்மா அமைதியா இருக்கீங்க? அது நடக்காதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த முடிவை மாத்த முடியாது. அம்மா, அது ரஞ்சித், நீங்க- இது நம்மளோட கடை. இங்க ஆர்குமெண்ட் வேணாம். என்ன திருத்துற வேலையும் உனக்கு வேணாம். மைனா, அப்பாவை சாப்பிட கூப்பிடுன்னு சொல்லிதான் உன்னை இங்க அனுப்புனேன். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்பாவை எத்தனை வாட்டி கூப்பிட்டேன் தெரியுமா? வரணும்ல. மத்தியானம் கூட ஒண்ணுமே சாப்பிடல. இப்படி வேளைக்கு சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? மருந்து வேற சாப்பிடுற. கொஞ்ச நாளைக்கு தானம்மா, அதெல்லாம் பரவாயில்ல. இப்போதைக்கு முக்கியம் சொன்ன நேரத்துக்குள்ள இந்த மாங்கல்யப்பட்டை தயாரிச்சு கொடுக்கறது தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் விருப்பம். நீங்க எவ்வளவுதான் உபதேசம் பண்ணாலும் அப்பா நிச்சயமா அதை கேட்க போறதில்ல. மைனா, உனக்கு தெரியாதம்மா, ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம். சொன்ன நேரத்துக்குள்ள இதை கொடுத்தே ஆகணும். அப்புறம் நம்ம அபிராமிக்கு ஃபீஸும் கட்டணும். அது இந்த மாங்கல்யப்பட்டுல தான் இருக்கு, மறந்துடாத. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்னால தூங்க முடியுமான்னு தோணல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்காம இருந்தா கூட ஜீரணம் ஆகாது. அதனாலதான். நீ இப்படி தூங்காம உட்காந்துக்கிட்டே இருக்காத. பாட்டியை ஒழுங்கா கூட்டு போய் தூங்க வை. ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற வழியை பாரு. கண்ணை தனியா இருக்கா. அப்ப நீங்க வரலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
நான் இவ்வளவு தூரம் சொல்லியே உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா? நீங்க சாப்பிட்டு படுங்க பாட்டி. அப்ப நீ அப்பா வரலனா நானும் வரல. ஒரு ராத்திரி சாப்பிடலனா யாரும் செத்துற மாட்டாங்க. கடவுளே, இந்த 2 பேருக்கும் நல்ல புத்திய கொடுப்பா. மைனா, சரி, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். இதோ நான் நிறுத்திட்டேன். நீ போ, நான் வரேன். முதல்ல நீங்க போங்க, அப்புறம் நான் வரேன். என்னப்பா போலையா? தாயே, உத்தரவு. இதோ நான் போறேன் மகாராணி. ஆ. ஆ. மைனா, இங்க வா. நல்லாப்பானா இப்படிதான் இருக்கணும். பசங்க சொல்றத கேட்கணும். அடிச்சேன்னா? இல்லையா பாட்டி? ஆமாமா, பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். ஆமா. ரூபி, இப்ப டைம் என்னாச்சு? கேட்டது காதுல விழல? எனக்கு வாட்ச் கட்டுற பழக்கம் இல்லைன்னு தெரியாதா? பழக்கம் வழக்கம் தான் மாறுதே. நீதான் எல்லாத்தையும் மாத்திட்டியே. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆ? இப்ப மணி 11:30 ஆச்சு. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். உனக்கு நாங்க முக்கியமா இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு முக்கியம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் பாசம், நேசம், கொஞ்சோண்டு நிம்மதி, இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் எனக்கு கிடைக்குது. அப்போ நாங்க உனக்கு யாருமே தேவையில்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான். மத்தவங்க முன்னாடி வச்சு சொந்த மகளையே கிண்டல் பண்றதுல, இன்சல்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மம்மி. நீங்க எனக்கு எல்லாமே தான். அப்போ நான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா? அங்க வந்து பிரச்சனை பண்ணது நீதானே? நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சமாவது சொந்த பொண்ணுங்கிற நினைப்புல நீங்க என்கிட்ட அங்க நடந்துட்டீங்களா? கடையில வேலை செய்யற அந்த பொண்ணுக்காக எல்லாரும் முன்னாடி நீங்க நாங்க இன்சல்ட் பண்ணீங்கல்ல. நம்ம கிட்ட வேலை பார்த்தாலும் கூட அவங்களும் மனுஷங்க தானம்மா. ஓ, மம்மி பார்க்க பேசுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாருல்ல. இங்க பிரச்சனையே இதுதான். என்ன பேசினாலும் கடைசியில நான் தனியாயிடுவேன். எல்லாரும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தா குரூப்போட மேனேஜிங் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் நான். என்னையும் அந்த சேல்ஸ் கேர்ளையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்காதீங்க. நீ என்னதான் சொன்னாலும் சரி, நம்ம பிசினஸோட வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமா அவங்க தான் இருக்காங்க. நம்ம ஸ்டாஃபுங்க. உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நன்றி, சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட சொல்லாதீங்க. நீ இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சு. ரூபி, அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அண்ணி சொன்னாங்க. சொந்த கடையில பிசினஸ் நடக்கிற நேரத்துல அப்படி நடந்துக்கணும் என்ன அவசியம்? அவ்வளவுதான் அறிவா உனக்கு? ஆமா, எனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். ரூபி, உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. அதான் அம்மா முன்னாடியும் சித்தப்பா முன்னாடியும் நின்னு நீ இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க. என்ன என்ன இங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை? என்னம்மா, நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? இங்க என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அங்க டெக்ஸ்டைல்ல நடந்த பிரச்சனைய வச்சு இவங்க 2 பேரும் இங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரமேஷ், அவ சொல்றது சரியா? அண்ணா, நாங்க இவகிட்ட Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.